இந்தியால இருக்கிற ஒரு கோவில்ல அந்த கோவிலோட சீக்ரெட் ரூம் சொல்லப்படுற ரகசிய அறைகள்ல இருந்து பல லட்சம் கோடி மதிப்பிலான தங்கம், வைரம் இந்த மாதிரியான பொருட்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படி கண்டுபிடிச்சாலும் கூட அந்த ரகசிய அறைகள்ல ஒரு அறையான வால்ட் பி அப்படிங்கிற ஒரு அறைய இப்போ வரைக்கும் ஓபன் பண்ணவே இல்லையா. அந்த அறைக்குள்ள என்ன இருக்கு, எதுக்காக ஓபன் பண்ணல, ஓபன் பண்ண முடியலையா, இல்ல ஓபன் பண்ண ட்ரை பண்ணவே இல்லையா அப்படிங்கிறதும், அந்த அறை பத்தி நிறைய கதைகள் சொல்றாங்க, நிறைய தியரிஸ் மாதிரி சொல்றாங்க. அது என்னென்ன அப்படிங்கிறதும், இன்னைக்கு டேட் வரைக்கும் அந்த கோவில் எப்ப கட்ட ஆரம்பிச்சா, யாரு கட்டினா, எந்த மன்னர் கட்டினாரு அப்படிங்கிற எந்த ஒரு அதிகாரப்பூர்வ தகவலுமே கிடைக்கல அப்படிங்கிறாங்க. அது என்ன கோவில், அது என்ன ரகசிய அறை, அப்படி அந்த அறைக்குள்ள என்னதான் இருக்கு அப்படிங்கிற ஒரு டீடைல்டான இன்ஃபர்மேஷன் வீடியோவா தான் இந்த வீடியோ இருக்க போகுது. வீடியோ ஃபுல்லா பாருங்க. வணக்கம், நான் ஆனந்த். இப்ப கோவில் அப்படின்னோம்ல, அது எந்த கோவில் அப்படின்னா கேரளால இருக்கிற பத்மநாப சுவாமி கோவில். இந்த கோவில பாத்தீங்க அப்படின்னா ABCDEF அப்படிங்கிற 6 ரகசிய அறைகள் இருக்கான். இந்த 6 ரகசிய அறைகள் வந்து கரெக்டா இங்கதான் இருக்கு அப்படிங்கிறது எந்தவித அபிஷியலான ஒரு ஸ்டேட்மெண்ட் இல்ல. சில அறைகள் வந்து அண்டர் கிரவுண்ட்ல இருக்குங்கிறாங்க. ஏ அப்புறம் பி இது வந்து கருவற பக்கத்துல இருக்கு அப்படிங்கிறாங்க. இந்த அறைகளை வந்து 2011 வந்து சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போடுறாங்க. எல்லா அறைகளையும் திறந்து பாருங்க, அந்த அறைகளுக்குள்ள என்ன இருக்கு, ஏன்னா இத்தனை வருஷமா மர்மமா இருக்குல்ல, திறந்து பாருங்க அப்படிங்கிறாங்க. கோர்ட் ஆர்டர் படி இதுல இருக்க எல்லா அறைகளையும் ஓபன் பண்றாங்க, வால்ட் பியை தவிர. மத்த 5 அறைகளை ஓபன் பண்றதுல அந்த அறைகள்ல இருந்து கோல்டு காயின், தங்க கிரீடம், வைர கிரீடம், அரசர் பயன்படுத்தின விலையுயர்ந்த பொருட்கள் இப்படிங்கிற மாதிரி ஒரு பல லட்சம் கோடி மதிப்பிலான பொருட்களை எடுக்கிறாங்க கவர்மெண்ட். இப்ப இந்த வால்ட் பியை மட்டும் இப்போ வரைக்கும் திறக்கவே இல்லையா. அது ஏன், எதுக்குன்னு இன்ன வரைக்கும் தெரியல. ஒரு பக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த வால்ட் பியை திறக்கிறதுக்கு ட்ரை பண்றப்ப அங்க இருக்கக்கூடிய அரச குடும்பங்கள் வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அதே மாதிரி கோவில் மேனேஜ்மெண்ட்டும் திறக்கக்கூடாதுன்னு அப்போஸ் பண்ணாங்க. பக்தர்களும் திறக்கக்கூடாது அப்படின்னாங்க. பக்தர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அது ஒரு புனித அறை, அந்த அறைய வந்து அந்த அறையில பொக்கிஷத்தை தவிர்த்து பொக்கிஷத்தையும் தாண்டி அந்த அறைக்குள்ள வந்து ஒரு புனிதம் இருக்கு, அதை திறந்து அதை கெடுத்துடக்கூடாது அப்படிங்கிறாங்க. இன்னொன்னு, அந்த ஒரு வால்ட் ஓபன் பண்ணிட்டீங்க, கதவை திறந்துட்டீங்க அப்படின்னா அது உலகத்துக்கே ஒரு பேரழிவு அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்றாங்க. இன்னொன்னு, அந்த அறைய வந்து அந்த அறைக்குள்ள வந்து நம்ம சந்திரமுகி படத்துல எப்படி ஒரு பாம்பு வந்து அந்த கோட்டைய அந்த ஒரு அறையை பாதுகாத்துக்கிட்டு இருக்கும்ல, அப்படி வந்து உள்ள ஒரு பெரிய பாம்பு இருக்கு, அந்த நாகம் வந்து துறக்கிறவங்களை கொன்றும் அப்படிங்கிற மாதிரியான கட்டுக்கதைகள்லாம் இருக்கு. இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு ஒரு மத ரீதியான பிரச்சனை கிளம்பவும் கோவில் நிர்வாகத்தை எதிர்த்து கவர்மெண்ட் வந்து அதை திறக்க முயற்சி செய்யவே இல்லை. மற்றபடி திறக்க முயற்சி செஞ்சாங்க, திறக்க முடியல, இல்ல அந்த பூட்டு வந்து அவ்வளவு ஒரு இதான் கனமான பூட்டா இருக்கு, அதை வந்து எந்த ஒரு ஹைட்ராலிக் கட்டரை வச்சும் கட் பண்ண முடியல அப்படின்லாம் இல்ல. அதை திறக்க முயற்சி செஞ்சப்ப இந்த மாதிரியான சில பிரச்சனைகள் வரவும் வேணாம், அவங்களோட மத நம்பிக்கைகள்ல நம்ம தலையிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கவர்மெண்ட்டும் அதை இது பண்ணல. ஆனா இப்போ வரைக்கும் அந்த அறைக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எல்லாரும் மத்தியிலும் இருக்கு. சரி, இப்ப இந்த கோவில் எப்பதான் கட்டினாங்க, யார் தான் கட்டினா, ஏன் இந்த கோவில் எப்ப கட்டினாங்கிற ஒரு அபிஷியலா கிடைக்கல அப்படின்னா, இந்த அப்ப வந்து எல்லாம் எழுத்துப்பூர்வமா கிடையாதுல அப்படிங்கிறப்ப இந்த கோவில் வந்து உறுதியா ஒரு 1000 வருஷம் பழமையான கோவில் அப்படிங்கிறது சொல்றாங்க. இந்த கோவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8ஆம் நூற்றாண்டு இல்ல 9ஆம் நூற்றாண்டு கட்டியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து இருக்கு. இன்னொன்னு, இந்த கோவிலை வந்து ஒவ்வொரு அதாவது வெவ்வேறு காலகட்டத்தை சேர்ந்த வெவ்வேறு மன்னர்கள் வந்து ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறப்ப இந்த கோவிலை வந்து உறுதியா இப்பதான் கட்டினாங்க, இந்த வருஷம் தான் கும்பாபிஷேகம் நடந்துச்சு, இந்த கோவில் கட்டி இத்தனை வருஷம் ஆகுது அப்படிங்கிற ஒரு அபிஷியலா கன்ஃபர்மேஷன் கிடையாது. இந்த கோவில்ல இப்ப இருக்கிற அந்த 100 அடி கோபுரம் இருக்குல்ல, அந்த கோபுரத்தை வந்து மார்த்தாண்டவர்மா அப்படிங்கிற ஒரு திருவாங்கூர் மன்னர் தான் அந்த கோபுரத்தை கட்டியிருக்காரு. இதே மாதிரி பல மன்னர்கள் வந்து அந்த கோவிலை வந்து அவங்க காலகட்டத்துல ரெனோவேட் பண்ணிருக்காங்க. அப்படிங்கிறப்ப அபிஷியலா எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது இந்த கோவிலை பத்தி. இன்னொன்னு, இந்த வால்ட் பி இருக்குல்ல, இந்த வால்ட் பியை இப்போ வரைக்கும் இன்னைக்கு டேட் வரைக்கும் ஓபன் பண்றதுக்கு கவர்மெண்ட் முயற்சி செய்யல, கோவில் நிர்வாகமும் அதை எதிர்க்கிறாங்க. ஆனா நிறைய பேர் சொல்றது இந்த மாதிரியான சில பிரச்சனைகள் இருக்கு, அங்க வந்து ஒரு மத நம்பிக்கைகள் இருக்கு, எல்லாம் இருக்கு அப்படிங்கிறாங்க. சயின்டிபிக்கா எதுவும் ப்ரூவ் ஆகல. அந்த அந்த இதுக்குள்ள வந்து உள்ள ஒரு ஒரு பாம்பு இருக்கு, ஒரு பெரிய பாம்பு இருக்கு, திறந்தா கொத்திரும் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே இல்ல. இன்னொன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த ஒரு கதவை ஓபன் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல உள்ள வந்து நிறைய கதவுகள் இருக்கும், அந்த ஒரு கதவு தான் இல்ல, உள்ள நிறைய கதவுகள் இருக்கும், அதெல்லாம் திறக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது ஒரு மத நம்பிக்கை அப்படிங்கிறப்ப இப்போ வரைக்கும் கவர்மெண்ட் வந்து அந்த இதுக்குள்ள தலையிடாம அதுல இருந்து விலகியே இருக்கிறாங்க.
இப்போ வரைக்கும் அந்த டோர் ஓபன் ஆகல, ஓபன் பண்ணல. அது எப்ப ஓபன் பண்றாங்களோ அப்பதான் தெரியும் அந்த அறைக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறது. இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி தெரியுமா, தெரியாதா அப்படிங்கிறதையும், தெரியாது அப்படின்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.